Hi friends, இந்த வீடியோல Redmi Note 10 Pro ஓட unboxing and சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Pro ஓட பாக்ஸ். ஸோ ஒரு 1 மந்த்தாகவே Redmi Note 10 Pro வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ எந்த கடையிலுமே கிடைக்கல, ஆன்லைன்லேயும் வாங்க முடியல. ஸோ இப்போ தான் அந்த கைக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து கிளேஷியல் ப்ளூங்கிற கலரில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் இருக்குது: ப்ரௌன்ஸ், பிளாக் அண்ட் கிரே, கிளேஷியல் ப்ளூ. பாக்ஸு கீழே பார்த்தீங்கன்னா 120Hz AMOLED டிஸ்பிளே அண்ட் 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா அப்படிங்கிற செட்டப் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாக்ஸோட பின் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ 120Hz AMOLED டிஸ்பிளே அண்ட் Qualcomm Snapdragon 732G சிப் கொடுத்துருக்காங்க. அண்டு 5000 mAh பேட்டரி, அதாவது 5020 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே பின்னாடி நிறைய கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 60 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. இந்த பாக்ஸை நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்காக இது திரும்ப அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் அதுக்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வழக்கம் போல தான் டிபியூ கேஸ் அண்ட் யூசர் மேனுவல் அண்ட் சிம் எஜெக்டர் டூல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த டிபியூ கேஸ். ஸோ இதை ஒரு கொஞ்ச நாள் மஞ்சள் ஆகிற வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து வாரண்டி வருது. அடுத்து பாக்ஸ்க்குள்ளே பார்த்தோன்னா Redmi Note 10 Pro மொபைல் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளேஷியல் ப்ளூ வேரியன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன்ஸ் அண்ட் பிளாக் இன்னொரு கலர் இருக்குது. இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் 17,000 வருது. ஸோ 6GB RAM 64GB வாங்கினீங்கன்னா அது வந்து 16,000 வரும். ஸோ அடுத்த பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33 வாட் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நம்ம 33 வாட் சார்ஜர் வந்து நம்ம யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1.25 மணி நேரத்தில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிடலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மொபைலில் கவர்லேருந்து பிரித்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கல. ஆன்லைனில் ஃப்ளாஷ் சேலில் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ அங்கே வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி டெம்பர் கிளாஸ்லாம் வந்து அவங்களே ஒட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இது அந்த ப்ளூ வேரியன்ட் வந்து நல்லா செமையாக இருக்குது. அண்ட் ப்ரௌன்ஸ் கலரும் பார்த்தேன். ஸோ ப்ளூ வந்து பிடிச்சிருந்து இது, ஸோ அதனால் இதை எடுத்துட்டேன். இந்த மொபைலோட வெயிட் பார்த்தோன்னா 192 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.1 mm இருக்குது. இந்த ஃபோனோட கேமரான்னு பார்த்தோன்னா பின்னாடி குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல், அடுத்து ஒரு 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் ஒரு 5 மெகாபிக்சல் சூப்பர் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் ஒரு பவர் பட்டனும் அதிலே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட மேல் பக்கத்தில் பார்த்தோன்னா ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிரில்ஸும் அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 சிம் வரைக்கும் போட்டுக்கலாம், ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. ஃப்ரண்ட்டில் சென்டர் பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா இதோட கிளாஸ் பாடி தான். ஸோ இந்த ரேட்டில் இது வந்து கிளாஸ் பாடி கொடுத்துருக்கிறது வந்து நல்ல விஷயம். இதோட ஓஎஸ்னு பார்த்தோன்னா இவங்களோட ஓன் யூஏ ஆன MI UI 12 ரன் ஆகுது, Android 11 பேஸ் பண்ணி. இதோட ப்ராசஸர் பார்த்தோன்னா Snapdragon 732G சிப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். இதோட ஸ்க்ரீன் சைஸ்னு பார்த்தோன்னா 6.67 inch Full HD Plus சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்குற கலர்ஸுமே சூப்பராக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் நம்ம வந்து 60Hz தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து 120Hz வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 120Hz சேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கிறது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த ஃபீல் வந்து. அண்ட் இந்த ஃபோனில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், கேமரா ஃபீச்சர்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். சைடில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேமராவும் செம்ம ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது. அண்ட் இதில் வீடியோ ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது 4K 30 FPS வரைக்கும் நம்ம இதில் வீடியோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் 720p 30 FPS 1080p 30 FPSல நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேமரா ஷேக் ஆகாமல் இந்த ஸ்டெபிலைசராக ஓரளவு இருக்கும். அண்டு 1080p 60 FPSலையும் 4K 30 FPSல நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும், பட் அந்த ஸ்டெபிலிட்டி வந்து இருக்காது. ஸோ 1080p 30 FPSலையும் 720p 30 FPSலையும் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் வீடியோஸ் ஃபுட்டேஜ்லாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா 1080p 60 FPSல வந்து எடுத்தது. ஸோ இதில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ வீடியோ ஷேக் ஆகாது. அண்ட் இதில் மூவி மோடு, vlog மோடு, டியூவல் கேமரா மோடு, இப்படி நிறையா மோடு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது 4K 30 FPSல ஷூட் பண்ண வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி செம்மையாக இருக்கும், பட் ஆனால் ஸ்டெபிலிட்டி இருக்காது. இது 1080p 60 FPSல ஷூட் பண்ணது. இதுவும் பார்த்தீங்கன்னா கேமரா கிளாரிட்டி செம்மையாக இருக்கும், பட் ஆனால் ஸ்டெபிலிட்டி இருக்காது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மொபைலோட கேமரா சாம்பிள்ஸ்லாம் நான் போடுறேன். ஸோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதில் மேக்ரோ கேமரா, அல்ட்ரா வைட் கேமரா, 64 மெகா பிக்சல் கேமரா எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோவோட அன்பாக்சிங் வீடியோ. இந்த மொபைலோட கேமரா ஃபீச்சர்ஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் இந்த மொபைலோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்காக வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.